இதயத்திலிருந்தும் துடிதுடிப்பு உணர்விலிருந்தும் துளிர்விட்டு தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின்காந்த சக்தி உண்டு. ஒவ்வொரு இரவும் மனம் உறக்க நிலையில் ஆழ்ந்து விடும்போது இந்த சக்தி வானவெளியில் கலக்கிறது. பிரபஞ்ச இயக்கத்தில் வலுவடைந்த அந்த சக்தி காஸ்மிக் கரண்ட்ஸ் தினம் தினம் காலையில் உணர்வு நிலையில் சங்கமிக்கிறது. இப்படி மனதில் தோன்றி வலுவடைந்த ஆசை நிச்சயமாக நிஜமாகும். யுக யுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவதைப் போல நீ நம்ப வேண்டும் இளைஞனே. மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் வந்துவிடுவார். எவ்வளவு சத்தியமான வார்த்தை இது! கிட்டத்தட்ட குப்பை கூடைகளுக்கு போய்விட்டிருந்த ஒரு மாணவனுக்கு இதோ வழிகாட்டிய ஓர் ஆசிரியர். உன்னுடைய தலைவிதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் போக்கிலே நடைபோடு. விமானப்படை விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை. உனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தோல்வியை மறந்துவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு போக இது வழிகாட்டும். உன்னுடைய இருப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற தேடலில் இறங்கு. உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றிவிடு. என் மகனே, கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு என்று சுவாமிஜி கூறினார். So dear friends, today we discuss about a topic. என்ன நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவன் தயாராகிவிட்டால் ஐயா அவர்களின் கனவில். வெல்கம் டு அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். தம்மை அவசரமாக தில்லியில் சந்திக்கும்படி பேராசிரியர் சாராபாயிடம் இருந்து எனக்கு தகவல் வந்தது. இப்பொழுதெல்லாம் அவர் செயல்படும் பாணி எனக்கு பழக்கமாகிவிட்டது. ஆர்வப்பெருக்கும் நம்பிக்கை வெள்ளமும் எப்போதும் அவரிடம் கரைபுரண்டு ஓடும். இப்படிப்பட்ட மனநிலை உடைய அவரிடம் திடீரென்று ஏதாவது உத்வேக பொறிகள் பளிச்சிடுவது சகஜம்தான் என்பதை நான் அறிவேன். தில்லி புறப்பட்டேன். அங்கு சென்றதும் அவரது செயலாளரை தொடர்பு கொண்டேன். ஓட்டல் அசோகாவில் அதிகாலை 3:30 மணிக்கு பேராசிரியர் சாராபாயை சந்திக்கும்படி செயலாளர் என்னிடம் சொன்னார். தில்லி எனக்கு அவ்வளவு பழக்கமில்லாத இடம். தென்னிந்திய மிதமான சீதோஷண நிலைக்கு பழகிப்போன என்னை போன்ற நபருக்கு தில்லியின் தட்ப வெப்பமும் அந்நியமாகத்தானே இருக்கும். எனது இரவு சாப்பாட்டை முடித்த பிறகு ஓட்டல் வரவேற்பு முகப்பு கூடத்தில் காத்திருக்கலாம் என்று தீர்மானித்து கொண்டேன். நான் என்றுமே தெய்வ நம்பிக்கை கொண்டவன். எனது பணியில் இறைவனையும் பங்குதாரராக சேர்த்து கொண்டிருக்கின்றேன். அபாரமான வேலைக்கு எனக்கிருக்கும் திறமையை விட மேலும் அதிகம் தேவை என்பதை அறிந்திருந்தேன். எனவே கடவுளால் மட்டுமே அனுகிரகிக்கக்கூடிய உதவியை நாடினேன். எனது சுய திறமையின் சக்தி 50% தான் என்பதை மதிப்பிட்டிருந்தேன். என்னை கடவுளிடமே ஒப்படைத்து கொண்டேன். கடவுளை பங்குதாரராக சேர்த்து கொண்டு இந்த கூட்டுத் தொழிலில் எனக்கு தேவையான எல்லா சக்தியும் எப்போதுமே கிடைத்து வருகிறது. உண்மையில் சொல்லப்போனால் இறைவனின் அருளால் இந்த சக்தி எனக்கு ஊடுருவி பரவுவதை நான் உணர்ந்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட சக்தியின் வடிவத்தில் கடவுளின் இராஜாங்கம் உங்களுக்குள்ளேயே உறைந்திருக்கிறது என்பதை என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியும்.
இந்த சக்தி உங்களுடைய லட்சியங்களை எட்டுவதற்கும் கனவுகளை நனவாக்குவதற்கும் துணை செய்யும். இந்த உள்ளார்ந்த சக்தியின் வெளிப்பாடு பல்வேறு விதங்களில் பலதரப்பட்ட நிலைகளில் வெவ்வேறு அனுபவங்கள் மூலம் மலரும். சில சந்தர்ப்பங்களில் நாம் தயாராகும் தருணத்தில் இறைவனோடு நாம் கொண்டுள்ள புனித உறவு நமக்குள்ளே உள்ளொளியையும் ஞானத்தையும் பெருக்கும். இன்னொரு நபரை நாம் எதிர்கொள்ளும் போதோ அல்லது ஒரு வார்த்தையில் இருந்தோ ஒரு கேள்வியில் இருந்தோ பாவனையில் இருந்தோ ஒரு தோற்றத்தில் இருந்தோ இப்படிப்பட்ட அகத்தூண்டுதல் பிறக்கலாம். பல சமயங்களில் இது ஒரு புத்தகத்தில் இருந்தோ ஒரு பேச்சு மூலமாகவோ ஏதோ ஒரு சொற்றொடரில் இருந்தோ கவிதையின் ஒரு வரியில் இருந்தோ அல்லது ஒரு படத்தை சாதாரணமாக பார்ப்பது மூலமாக கூட வெளிப்படும். நீங்கள் துளியும் நினைத்து கூட பார்த்திராத வகையில் எவ்வித அறிகுறியும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கும். ஒரு இரகசிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படி ஆரம்பிக்கப் போகிறோம் என்று நீங்கள் கொஞ்சமும் யோசித்தே கூட இருக்காத அந்த முடிவு இப்போது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசீகரம் பொங்கும் வரவேற்பு கூடத்தில் பார்வையை செலுத்தினேன். பக்கத்தில் இருந்த சோஃபா ஒன்றில் யாரோ ஒரு புத்தகத்தை விட்டு சென்றிருந்தார்கள். குளிரும் அந்த நள்ளிரவு நேரத்தில் கொஞ்சம் இதமான சிந்தனைகளை கிளறிவிட்டு நேரத்தை செலவழிக்கலாம் என்பது போல அந்த புத்தகத்தை எடுத்தேன். புரட்டி பார்த்து கண்களை ஓட்டினேன். ஒரு சில பக்கங்களை திருப்பி இருப்பேன். அதிலிருந்த எந்த விஷயத்தையும் இப்போது என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. தொழில் நிர்வாகம் சம்பந்தமான ஏதோ ஒரு பிரபலமான புத்தகம் அது. நான் அதை முழுமையாக படிக்காமல் பத்தியாக தாவி பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தேன். சடார் என்று ஒரு இடத்தில் கவனம் பதிந்தது. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவின் ஒரு வாசகம் அந்த பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அதன் சாரம் இதுதான்: எல்லா நல்ல மனிதர்களும் உலகத்திற்கு தகுந்தபடி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு சில முரண்பட்ட மனிதர்கள் மட்டுமே தங்களுக்கு ஏற்றபடி உலகத்தை மாற்றி அமைப்பதில் சளைக்காமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் எல்லாவித முன்னேற்றங்களும் இப்படிப்பட்ட முரண்பட்ட நபர்களையும் அவர்களின் புதுமையான கண்ணோட்டத்தையும் தான் நம்பி இருக்கின்றன. 2 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு நிகழப்போகும் ஒரு சந்திப்புக்காக நடுநிசி 1 மணிக்கு ஓட்டல் வரவேற்பு கூடத்தில் காத்து கொண்டிருப்பது என்பது எனக்கோ அல்லது பேராசிரியர் சாராபாயுக்கோ உகந்த நடைமுறை அல்ல. ஆனாலும் நடைமுறைக்கு மாறான முரண்பட்ட குணம் கொண்டவர் அவர். நமது தேசத்தின் விண்வெளி ஆராய்ச்சி என்ற மாபெரும் காரியத்தை குறைவான ஊழியர்களுடன் அதிக வேலை பளுவுடன் வெற்றிகரமாக நடத்தி வந்தவர் அவர். எனக்கு எதிரே உள்ள சோஃபாவில் இன்னொருவர் வந்து உட்கார்ந்திருப்பதை திடீர் என்று உணர்ந்தேன். நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு, அறிவாற்றல் பளிச்சிடும் தோற்றம், கண்ணியமான பாவனைகள். என்னைப் போல காமாசோமா ஆடை அணியாமல் நேர்த்தியான உடையில் கம்பீரமாக காட்சி அளித்தார் அவர். அந்த நேரங்கெட்ட நேரத்திலும் துடிதுடிப்போடும் உற்சாகத்தோடும் காணப்பட்டார். அவரிடம் ஏதோ விந்தையான காந்த சக்தி இருப்பதாக நான் நினைத்தபோது புதுமை கண்ணோட்டம் பற்றிய எனது சிந்தனைகள் அறுபட்டன. மறுபடியும் அந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிப்பதற்குள் என்னை சந்திக்க பேராசிரியர் சாராபாய் தயாராகிவிட்டார் என்ற தகவல் வந்தது. அந்த புத்தகத்தை எடுத்து அதே சோஃபாவில் அதை வைத்துவிட்டு எழுந்தேன். எனக்கு எதிரே இருந்த நபரும் உள்ளே வரும்படி அழைக்கப்பட்டார். எனக்குள் ஆச்சரியம். யார் அவர்? உள்ளே போய் அமரும் வரை எனக்கு விடை கிடைக்கவில்லை.
எங்களை ஒருவருக்கு ஒருவர் பேராசிரியர் சாராபாய் அறிமுகம் செய்து வைத்தார். விமானப்படை தலைமை அலுவலகத்தின் குரூப் கேப்டன் V.S. நாராயணன் அவர். எங்கள் இருவருக்கும் காப்பி கொண்டு வர சொன்னார் பேராசிரியர் சாராபாய். இராணுவ விமானத்திற்கான ராக்கெட் உதவியுடன் மேலே உந்தி கிளப்பும் சாதனத்தை ராக்கெட் அசிஸ்டட் டேக் ஆஃப் சிஸ்டம் RATO உருவாக்குவது பற்றி தமது திட்டத்தை எங்களிடம் வெளிப்படுத்தினார் அவர். இமாலய பகுதியில் குறுகிய ரன்வேயில் இருந்து உடனடியாக இராணுவ விமானங்கள் மேலே கிளம்புவதற்கு இந்த திட்டம் துணை செய்யும். சூடான காஃபி எங்களுக்கு வழங்கப்பட்ட போது நாட்டு நடப்பு பற்றி சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தோம். இதெல்லாம் பேராசிரியர் சாராபாய்க்கு முற்றிலும் நேர்மாறான பழக்கம். காஃபியை குடித்து முடித்ததும் அவர் எழுந்துவிட்டார். தில்லியின் புறநகர் பகுதியில் உள்ள தில்பத் இராணுவ தளத்திற்கு தன்னுடன் வரும்படி எங்களிடம் சொன்னார். மூவரும் புறப்பட்டோம். வரவேற்பு கூட்டத்தை கடக்கும்போது புத்தகம் இருந்த அந்த சோஃபா பக்கம் ஆர்வத்தோடு பார்வையை திருப்பினேன். புத்தகம் அங்கே இல்லை. சுமார் 1 மணி நேரத்தில் தில்பாத் இராணுவ தளத்தை அடைந்தோம். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட RATOவை எங்களிடம் எடுத்து காட்டினார் பேராசிரியர் சாராபாய். இதற்கான மோட்டார்களை ரஷ்யாவில் இருந்து உங்களுக்கு வரவழைத்து கொடுத்ததால் 18 மாத அவகாசத்தில் RATOவை உங்களால் உருவாக்க முடியுமா என்று எங்களிடம் கேட்டார். முடியும், எங்களால் உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரே குரலில் குரூப் கேப்டன் V.S. நாராயணனும் நானும் பதில் சொன்னோம். எங்களுடைய உற்சாகம் பேராசிரியர் சாராபாயின் முகத்தில் பிரகாசமாக பிரதிபலித்தது. நான் படித்திருந்ததை நினைவுபடுத்தி கொண்டேன். உனது பயணத்தில் நடைபோடுவதற்கு இறைவன் உனக்கு ஒளி தந்து வழிகாட்டுவான். எங்களை மறுபடியும் ஓட்டல் அசோகாவில் இறக்கிவிட்டு பிரதமர் அவர்களின் வீட்டில் நடைபெறும் காலை சிற்றுண்டி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பேராசிரியர் சாராபாய் புறப்பட்டு சென்றார். அகத்திறன் வாய்ந்த இராணுவ விமானம் குறுகிய தூரம் கடந்ததும் உடனடியாக அதை உயரை கிளப்ப வைக்கும் ஒரு சாதனத்தை உள்நாட்டிலேயே இந்தியா தயாரிக்கப் போகிறது என்ற செய்தி அன்று மாலை வெளியானது. அத்தோடு அந்த திட்டத்திற்கு நான் தான் தலைமை ஏற்கின்றேன் என்றும் அறிவிக்கப்பட்டது. சந்தோஷம், நன்றி பெருக்கு, மன நிறைவு என கலவையான உணர்வுகள் எனக்குள் பொங்கின. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவ்வளவாக பிரபலமடையாத ஒரு கவியின் வரிகள் என் மனத்திரையில் பளிச்சிட்டன. உனது எல்லா நாட்களிலும் தயாராக இரு. எவரையும் சம உணர்வோடு சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு. நீ சுத்தியானால் அடி. உனது எல்லா நாட்களிலும் தயாராக இரு. எவரையும் சம உணர்வோடு சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு. நீ சுத்தியானால் அடி. குண்டுவீச்சால் பாதிக்கப்பட்ட ஓடுதளங்கள், உயரமான இடத்தில் அமைந்துள்ள விமான தளங்கள், அளவுக்கு அதிகமான சுமை கொண்ட விமானங்கள், மோசமான சீதோஷண நிலை, இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் உடனடியாக உயரை கிளம்ப வைக்கும் கூடுதல் உந்து சக்தியை அளிப்பதற்காக RATO மோட்டார்கள் விமானத்தில் பொருத்தப்படுகின்றன. விமானப்படையின் S-22, HF-24 ரக விமானங்களுக்கு இவை ஏராளமாக தேவைப்பட்டன. ஒவ்வொரு தடவையும் ஏவுகணை குழுவின் கூட்டம் முடிந்ததும் அது பற்றி பேராசிரியர் சாராபாயுடன் விவரிப்பதை எனது வழக்கமான கடமையாக கொண்டிருந்தேன். 1971 டிசம்பர் 30 தில்லியில் நடைபெற்ற இதன் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு திருவனந்தபுரம் புறப்பட்டு கொண்டிருந்தேன். அதே நாளில் SLV வடிவமைப்பை
மதிப்பீடு செய்வதற்காக பேராசிரியர் சாராபாய் தும்பா வந்திருந்தார். ஏவுகணை குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட முக்கிய விஷயங்கள் பற்றி விமான நிலைய கூட்டத்திலிருந்து தொலைபேசி மூலம் அவரிடம் தெரிவித்தேன். தில்லி விமான நிலையத்திலிருந்து இறங்கியதும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலேயே என்னை காத்திருக்கும்படி உத்தரவிட்டார். அன்று இரவே அவர் பம்பாய் புறப்படுவதால் அதற்கு முன்பு நான் அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொன்னார். திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இறங்கினேன். அங்கு இருள் சூழ்ந்திருந்தது. விமான ஏணியை இயக்கும் குட்டி அந்த அதிர்ச்சி தகவலை என்னிடம் சொன்னார். பேராசிரியர் சாராபாயின் உயிர் பிரிந்துவிட்டது என்றார். மாரடைப்பால் சில மணி நேரத்திற்கு முன்பு அவர் காலமாகிவிட்டார். நான் இடிந்து போனேன். நாங்கள் பேசிக்கொண்ட 1 மணி நேரத்திற்குள் இப்படி ஆகிவிட்டது. எனக்கு இது பேரிடி. இந்திய அறிவியல் துறைக்கு பேரிழப்பு. பேராசிரியர் சாராபாயின் உடலை தகனம் செய்வதற்காக விமானம் மூலம் அகமதாபாத் அனுப்பும் ஏற்பாடுகளை கவனிப்பதில் அன்றைய இரவு முடிந்து போனது. 5 வருடங்களாக 1966 இருந்து 1971 வரை சுமார் 22 விஞ்ஞானிகளும் என்ஜினியர்களும் பேராசிரியர் சாராபாயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே பின்னாளில் முக்கியமான அறிவியல் திட்டங்களுக்கு பொறுப்பு ஏற்றார்கள். பேராசிரியர் சாராபாய் ஒரு தலைசிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, ஓர் உயர்ந்த தலைவராகவும் திகழ்ந்தார். 1970 ஜூன் மாதம் SLV-3 வடிவமைப்பு திட்ட வளர்ச்சி பற்றி ஆராய்வதற்காக 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் கூட்டத்தில் அவர் மதிப்பீடு செய்தது இன்னும் என் நினைவில் இருக்கிறது. 1லிருந்து 4வது கட்டம் வரையிலான விளக்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முதல் 3 விளக்க நிகழ்ச்சிகள் சிக்கல் ஏதும் இல்லாமல் நல்லபடியாக முடிந்தன. கடைசியில் என்னுடைய நிகழ்ச்சி வடிவமைப்பில் பல விதங்களில் பங்கு பற்றி பணியாற்றிய எனது குழுவின் 5 உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி வைத்தேன். அவர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் வேலை பகுதியை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் விளக்கினார்கள். விளக்க கருத்துக்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டன. கடைசியில் திட்ட முன்னேற்றம் திருப்திகரமாக உள்ளது என்று முடிவெடுத்தார்கள். பேராசிரியர் சாராபாயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றிய ஒரு மூத்த விஞ்ஞானி திடீரென்று எழுந்தார். என்னை நோக்கி ஒரு கேள்விக்கணையை தொடுத்தார். எல்லாம் சரிதான். தங்கள் வேலையின் அடிப்படையில் உங்கள் குழு உறுப்பினர்கள் உங்களுடைய திட்டத்திற்கான விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திட்டத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? பேராசிரியர் சாராபாய் நிஜமாக கோபப்பட்டு நான் பார்த்தது அதுதான் முதல் தடவை. தமது சக விஞ்ஞானிகளிடம் அவர் சொன்னார், திட்ட நிர்வாகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போதுதான் ஒரு அற்புதமான உதாரணத்தை பார்த்தோம். குழு பணியின் ஓர் அபாரமான செயல் விளக்க காட்சி அது. ஒரு திட்டத்தின் தலைவர் என்பவர் எப்போதுமே தன்னுடன் உள்ளவர்களை ஒருங்கிணைப்பவர். இதையேதான் கலாமும் கச்சிதமாக செய்திருக்கிறார். தமது குழுவினரிடம் தலைமை தகுதிகளை உருவாக்குவதிலும் சிந்தனையாலும் முன்னுதாரணமான செயலாலும் உத்வேகம் ஊட்டுவதிலும் பேராசிரியர் சாராபாய் இந்திய அறிவியலின் மகாத்மா காந்தியாக எனக்கு தோன்றினார். பேராசிரியர் தவானுடன் அதிகமான நேரம் பழகிய வாய்ப்புகள் பெற்றவன் நான். கேட்பவரை கிரங்கடிக்கும் அளவுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் தர்க்க ரீதியாகவும் அறிவு கூர்மையுடனும் அக்கு வேறு ஆணிவேராக
அலசி பேசக்கூடிய நாவன்மை படைத்தவர் அவர். அவர் பெற்றிருந்த பட்டங்கள் ஒரு மாறுபட்ட கலவை. கணிதத்திலும் இயற்பியலிலும் பிஎஸ்சி பட்டம், ஆங்கில இலக்கியத்திலும் எம்ஏ முதுகலை பட்டம், மெக்கானிக்கல் என்ஜினியரிங் கல்வியில் பிஇ பட்டம், விமான பொறியியலில் எம்எஸ் பட்டம், விமான இயல் மற்றும் கணிதத்தில் அமெரிக்காவின் கலிஃபோர்னிய தொழில்நுட்ப நிலையம் கல்டக் வழங்கிய பிஹெச்டி டாக்டர் பட்டம் என அடுக்கடுக்கான பட்டங்களை குவித்தவர் அவர். அவருடன் நாங்கள் நடத்தும் அறிவார்ந்த விவாதங்கள் எனக்கும் என் குழுவினருக்கும் உந்து சக்தியாக அமைந்தன. எங்கள் மனதிற்கு சக்தியூட்டிய ஊக்கட்டானிக் அவை. SLV திட்டத்தின் முதல் 3 வருடங்கள் ஜாலம் காட்டிய பல விஞ்ஞான மாயங்களின் இரகசியங்கள் வெளிப்பட்ட காலம். மனித ஜீவன் என்ற முறையில் நாம் எப்போதுமே அறியாமையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை அறிந்து கொள்ளும் விழிப்புணர்வு பெற்றவனாக இருந்தது எனக்கு புது அனுபவம். ஆழம் காண முடியாத பரிணாமங்கள் இருப்பதை என்னால் அறிய முடிந்தது. எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவதே விஞ்ஞானத்தின் வேலை என்றும், விவரிக்கப்படாத அம்சங்கள் எல்லாம் எனது அப்பா மற்றும் லட்சுமண சாஸ்திரி போன்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்றும் தவறாக நினைத்திருந்தேன். எனக்குள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் சிறகடித்தாலும் இது பற்றியெல்லாம் என்னுடைய சக விஞ்ஞானிகளிடம் நான் வாய் திறப்பதில்லை. அவர்களுக்கு உள்ளே வேரோடி விட்ட கருத்துக்களை ஆட்டம் காண வைத்துவிடக்கூடாதே என்ற பயத்தினால் இப்படி எனக்கு தடை விதித்து கொண்டேன். விஞ்ஞானத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை படிப்படியாக நான் அறிந்து கொண்டேன். விஞ்ஞானத்திற்கு முடிவில்லை. நிறைய திறந்த முனைகள் கொண்டது. தோண்டி துருவி ஆழமாக ஆராய்ந்து கொண்டே போகலாம். வளர்ச்சி என்பது வரையறுக்கப்பட்ட விஷயம். வளர்ச்சியில் தவறுகள் தவிர்க்க முடியாதவை. ஒவ்வொரு நாளும் தவறுகள் நிகழ்கின்றன. நவீனப்படுத்தி கொள்வதற்கும் தர மேம்பாட்டிற்கும் முன்னேற்றத்திற்கும் தவறுகள் பயன்படுகின்றன. விஞ்ஞானிகளை மேலும் மேலும் சாதனை படைக்க வைப்பதற்காக படைப்பவன் என்ஜினியர்களை படைத்திருக்கின்றான் போலும். விலாவரியாக ஆராய்ந்து திட்டவட்டமான முழுமையான தீர்வை விஞ்ஞானிகள் கொடுக்கும் போதெல்லாம் என்ஜினியர்கள் மேலும் ஒரு சாத்தியக்கூறு உள்ளதா என்று ஆராய சொல்வார்கள். விஞ்ஞானிகளாக நாம் மாறிவிடக்கூடாது என்று எனது அணியினை எச்சரித்திருந்தேன். விஞ்ஞானம் ஒரு தணியாத தாகம். சாத்தியங்களையும் உறுதியான விளைவுகளையும் தேடப்போகும் ஒரு முடிவில்லாத பயணம். காலக்கெடுவும் நிதி வரம்பும் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய சுய வரம்புகளை நான் அறிந்து கொண்டிருப்பதை பொறுத்தே SLV தயாரிப்பு சாத்தியப்படும். நடைமுறையில் இருக்கும் சாத்தியமான தீர்வுகளுக்குத்தான் நான் முன்னுரிமை அளித்திருந்தேன். தற்போது செயல்படுத்தக்கூடிய முடிவுகளையே சிறந்த வழிகளாக ஏற்றுக்கொண்டேன். காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ள திட்டத்தில் புதிய பரிசோதனைகளுக்கு இடமில்லை. கூடுமான வரையில் நிரூபிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பெறுவதற்காகத்தான் ஒரு திட்டத் தலைவர் எப்போதுமே வேலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்வதே சரி என்று தோன்றுகிறது. விமானப்படை தேர்வு வாரியத்தின் நேரடி தேர்வில் கலந்து கொள்வதற்காக டேராடூன் புறப்பட்டேன். அதில் புத்தி கூர்மையை விட ஆளுமை திறனுக்காகத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒருவேளை அவர்கள் உடல் வலிமையையும் மன உறுதியையும் எதிர்பார்த்திருக்கலாம். உற்சாகம், படபடப்பு, உறுதி, கவலை, நம்பிக்கை, பதற்றம்
என்ற கலவையான மனநிலையில் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டேன். விமானப்படையின் 8 அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான அந்த நேர்முகத் தேர்வில் 25 பேர் பங்கேற்றோம். என்னால் 9வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. நான் மிகவும் நொந்து போனேன். விமானப்படையில் சேரும் வாய்ப்பு இதோ கண்ணெதிரே கை நழுவி போய் விட்டதா என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு கொஞ்ச நேரம் பிடித்தது. தேர்வு வாரியத்திலிருந்து வெளியேறினேன். மலை முகட்டின் விளிம்பில் நின்று கொண்டு கீழே பார்த்தேன். ஓர் ஏரி தெரிந்தது. இனி வரும் நாட்கள் சோதனையாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. விடை காண வேண்டிய கேள்விகள் பிறந்தன. இனி என்ன செய்வது? செயல் திட்டம் வகுக்க வேண்டும். குழப்பமான சிந்தனையில் ரிஷிகேசம் புறப்பட்டேன். கங்கையில் நீராடினேன். அதன் தூய்மையில் மனமகிழ்ந்தேன். அங்கிருந்து கொஞ்சம் உயரத்தில் இருந்த சிவானந்தர் ஆசிரமம் நோக்கி நடந்தேன். உள்ளே நுழைந்ததும் அதிர்வலைகளின் வலுவான தாக்கத்தை உணர்ந்தேன். அங்கே ஏராளமான சாதுக்கள் மெய் மறந்த நிலையில் அமர்ந்திருந்தார்கள். நம் மனதிற்குள் மறைந்து கிடக்கும் விஷயங்களை சாதுக்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று படித்திருக்கின்றேன். எனக்கிருந்த விரக்தியான மனநிலையில் என்னை வாட்டி கொண்டிருக்கும் சந்தேகங்களுக்கு அவர்களிடம் விடை தேடினேன். வெள்ளை வெளேரென்று வேட்டியும் மர பாதுகைகளையும் அணிந்து புத்தரை போல காட்சியளித்த சுவாமி சிவானந்தரை அங்கு சந்தித்தேன். பளபளக்கும் தேகம், ஊடுருவி பார்க்கும் விழிகள், கருணை பொங்கும் முகம், கள்ளம் கபடமற்ற குழந்தையின் புன்னகை. அவரை பார்த்ததும் அப்படியே சிலையாகிவிட்டேன். சுவாமியுடன் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன். என்னுடைய முஸ்லிம் பெயர் அவரிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் வாயை திறப்பதற்கு முன்பே என் துயரத்தின் மூல காரணம் பற்றி வினவினார். என் வேதனை அவருக்கு எப்படி தெரிந்தது என்று நான் சொல்லவில்லை. நானும் அதை கேட்கவில்லை. பறக்க வேண்டும் என்ற நீண்ட நாளைய ஆசை நிராசையாகிவிட்டதையும் இந்திய விமானப்படையில் சேர முடியாமல் போனதையும் அவரிடம் கூறினேன். அவர் புன்னகைத்தார். அந்த புன்னகை என் துயரங்களை எல்லாம் அடித்துச் சென்றது. மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தமாக அவர் சொன்னார், இதயத்திலிருந்தும் துடிப்பு உணர்விலிருந்தும் துளிர்விட்டு தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின்காந்த சக்தி உண்டு. ஒவ்வொரு இரவும் மனம் உறக்க நிலையில் ஆழ்ந்துவிடும் போது இந்த சக்தி வானவெளியில் கலக்கிறது. பிரபஞ்ச இயக்கத்தில் வலுவடைந்த அந்த சக்தி காஸ்மிக் கரண்ட் தினம் தினம் காலையில் உணர்வு நிலையில் சங்கமிக்கிறது. இப்படி மனதில் தோன்றி வலுவடைந்த ஆசை நிச்சயமாக நிஜமாகும். யுக யுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவதைப் போல நீ நம்ப வேண்டும் இளைஞனே. மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் வந்துவிடுவார். எவ்வளவு சாத்தியமான வார்த்தை அது! இது கிட்டத்தட்ட குப்பை கூடைக்கு போய்விட்டு கொண்டிருந்த ஒரு மாணவனுக்கு இதோ வழிகாட்டிய ஓர் ஆசிரியர். உன்னுடைய தலைவிதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் போக்கிலேயே நடைபோடு. விமானப்படை விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை. உனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தோல்வியை மறந்துவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு போக இது வழிகாட்டும். உன்னுடைய இருப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற தேடலில் இறங்கு. உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றிவிடு. என் மகனே, கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு என்று சுவாமிஜி கூறினார். ஸோ இங்கே நடந்தது எல்லாமே கலாமையா வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணங்களில் அவர் நிலைகுலைந்து போன சமயத்திலும் அவரோட தன்னை ஒரு மாணவனாக அவர்
கருதி அவர் மனதால் தயாராகி விட்டு கொண்டிருந்த பொழுது அவருக்கான ஒரு ஆசிரியர் அவருக்கு கண்டிப்பாக தோன்றுவார். அதே போல அந்த சாத்தியமான வார்த்தை, மாணவன் தயாராகிவிட்டால் ஆசிரியர் வந்து விடுவார் என்ற வார்த்தை அவரோட வாழ்க்கையில் பல சமயங்களில் மெய்ப்பித்திருக்கிறது. இந்த மெய்ப்பித்தலின் வழியாகத்தான் அவரால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ முடிந்தது. சாதனைகள் பல சாதிக்க முடிந்தது இறைவனின் அருளோடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேற்கொண்டு வீடியோவில் உருவாக்குவதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.